அகில இந்திய ரயில்வே ஓய்வூதியம் பெறும் பென்ஷனர் மற்றும் குடும்ப பென்ஷனர் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்திய நாடு தழுவிய அனைத்து ஓய்வூதியம் பெறும் பென்ஷனர்களுடன் இந்த மகிழ்ச்சியான நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கிய கோரிக்கையான 8வது சம்பள கமிஷன் 16/1/2025 வியாழக்கிழமை காலை மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையில் அமைந்த அமைச்சரவை கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 7வது சம்பள கமிஷன் 2016இல் பரிந்துரைக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் 2025 டிசம்பர் 31 அன்று முடிவடைகிறது. 2025 ஜனவரியில் ஒப்புதல் வழங்கியதால் மறுபரிசீலனை செய்வதற்கும் மாற்றம் செய்வதற்கும் தேவையான நேரம் கிடைத்து 2026ஆவது ஆண்டு துவக்கத்திலேயே 8வது ஊதியக்குழு பரிந்துரைக்கப்பட்டு புதிய சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு பெரிய பணி. இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? பொருளாதார நிகழ்வுகள். இதனால் மாநில அரசு ஊழியர்களுக்கு பயன்பெறுவார்கள். அவர்களும் இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இதனால் தற்போது கிடைக்கும் தொகையை விட அதிகரித்து கிடைக்கும். அதன்படி அனைத்து ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பயன்பெறுவார்கள் என்பதால் அனைவரும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். சம்பள கமிஷன் என்பது ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு முறை பரிந்துரைக்கப்படுவது. இன்க்ரிமெண்ட் என்பது வருடத்திற்கு ஒரு முறை அளிப்பது. டிஏ என்பது ஜனவரி 1லும் ஜூலை 1லும் விலைவாசியை பொறுத்து கணக்கு எடுத்து கொடுப்பார்கள். 1வது 2வது 3வது 4வது 5வது சம்பள கமிஷனுக்கு பிறகு 6வது சம்பள கமிஷன் தான் ஊழியர்களுக்கும் ஓய்வர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. 7வது ஊதிய கமிஷன் சம்பள கமிஷன் ஒரு அதிக தொகை என ஒரு கௌரவமான தொகை ஊதியமாக கிடைத்தது. நிறைய பொய்யான பதிவுகளை கேட்டு 8வது ஊதியக்குழு சந்தேகமே என்றெல்லாம் கேட்டு குழப்பத்தில் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தயவு செய்து முறையான அறிவிப்புகள் வந்தால் மட்டும் நம்புங்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி தங்கள் அனைவருடனும் இந்த பதிவு மூலம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் மகிழ்ச்சி. எனது இந்த பதிவை பார்த்து புரிந்து கொண்டு அனைத்து பென்ஷன்களுக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தி சென்று சேர தங்கள் தொடர்பில் இருக்கும் குடும்பத்தினர், நீங்கள் சந்திக்கும் நண்பர்கள் மூலமும் பகிர்ந்து அனைத்து பென்ஷன்களுக்கும் கொண்டு சேர ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அவசியம் செய்யுங்கள். அப்போதுதான் தங்களுடைய கருத்தையும் ஆலோசனையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். எனது குறை நிறைகளை தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். மறுபடியும் இது போன்ற அடுத்த பதில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தங்கள் பென்ஷன்கள் நலனின் அக்கறையுடன் டாக்டர் திருநாவுக்கரசு MD AIRRF SR35 செயலாளர். வணக்கம்.